ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி எப்படி இப்போ செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையானது மட்டன் 1/2 கிலோ, சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2, அதே அளவுக்கு தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி இலை, தயிர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, உப்பு, எண்ணெய். இதுதான் தேவையான. ஃபஸ்ட்டு குக்கரில் 5 விசில் வச்சு தனியாக மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கரம் மசாலாலாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட கலர் நம்மளுக்கு நல்லா மாறணும். வெங்காயம் கலர் மாறி நல்லா வதங்கி லைட் ப்ரௌனாக ஆகி மைல்டாக ஆனால் தான் இதோட பிரியாணிக்கு டேஸ்ட்டே வரும். உங்களுக்கு நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி 2 தக்காளி நல்லா வெட்டி போட்டுருங்க. தக்காளி நல்லா வதக்கணுன்னே நான் இஞ்சி பூண்டு புதினா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன். இந்த எல்லா இது விழுதையும் போட்டு அரைச்சி நல்லா வதக்கணும். இப்போ இது எல்லாம் நல்லா மசிச்சு வரும்போது தயிர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட்டு கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ண பிறகு வேக வச்ச மட்டனை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மட்டன் நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு நான் 1/2 கிலோ அரிசி 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசிக்கு இந்த அரிசி மட்டனையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு உப்பு போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டு மூடி வச்சு விசில் வச்சு இறக்கிடுங்க. 3 விசில் வைங்க போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இறக்குனீங்கன்னா இங்கே பாருங்கள் பொலன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதான், மட்டன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது